ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக தேடி போய் குறி சொல்லாத முருகன் இன்னைக்கு உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்ல வந்திருக்கேன். உனக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டத்தை நீ தட்டி விட்டுறாத, தாண்டி போயிடாத. தவறாமல் கேட்கும்போது, அதுவும் நம்பிக்கையோடு கேட்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நான் சொன்னபடியே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். எந்த விஷயத்தில் நீ கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத எதிர்மறை விஷயங்களை பற்றி யோசிக்காம நல்ல விஷயங்களை, நேர்மறையான விஷயங்களை பற்றி யோசித்து கவனம் செலுத்து. நீ நினச்ச நல்ல விஷயத்தை நான் அப்படியே உனக்கு நல்ல விதமாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உன் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல உனக்கான விஷயங்களும் வெற்றிகளும் தானாகவே உன்னை தேடி வரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உன்னால் மறுக்க முடியாது தானே. நீ எதிர்பாராமல் எத்தனையோ விஷயங்கள் நடந்துருச்சு. நடந்ததை உன்னால் தடுக்கவும் முடியவில்லை. அப்படி இருக்கும்போது இனிமேல் மட்டும் நீ எதை மறுத்து என்ன தரம் செஞ்சிட போகிற? என்ன நடக்குதோ அதை அப்படியே அமைதியாக ஏற்றுக்கொள்ள பழகு. எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து நீ வாழ்க்கையை அமைதியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட வந்துட்டேன். யார் உன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் குறைவாக பேசவும் குறைவாக பதிலளிக்கவும் கற்றுக்கோ. எந்த அளவுக்கு குறைவாக பேசுகிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அமைதியும் நிரந்தரமாக நிம்மதியும் நிலச்சி நிற்கும் என் செல்லமே. குறைவாக பேச பேச, அதுவும் புன்னகையோடு எல்லார்கிட்டையும் பேச பேச உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது தானாகவே சரியாகிவிடும். எல்லா பிரச்சனைகளையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு என்னை நம்பி வந்த உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் வேரோடு களைந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். உன் வீட்டில் என்னென்னவோ பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். ஆனால் அது அத்தனையும் சரி செய்ய எனக்கு ஒரு நொடி போதும் என் செல்லவே. எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலுமே கூட நீ எப்போதும் தைரியமாக உன் மனசில் நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கோ. உன்னுடைய உயர்ந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் எப்போதும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் விஷயங்களாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நீ நம்பிக்கையோடு நேர்மறையாக சிந்திக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும். தூங்குறதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க மேலே பரிதாபப்படுறதா இருந்தாலும் சரி, அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. உறக்கமும் நீ காட்டும் இரக்கமும் அளவோடு இருந்தாதான் உன் வாழ்க்கையில் உன்னால் உயர முடியும். ரொம்ப இறக்கப்பட்டு அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டீன்னா கடைசியில் நீ ஏமாளியாக எதுவும் இல்லாதவனா நடுத்தெருவில் நிற்க வேண்டியதாயிடும். அதே போல் ரொம்ப தூங்குபவனா சோம்பேறித்தனமாக எப்பயும் படுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சோம்பேறி ஆகி வாழ்க்கையில் 1008 நோய் நொடியோட நீ கஷ்டப்பட்டு தோக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் என் செல்லமே. அதனால தான் உன்னை முன்னையே எச்சரிக்க நான் ஓடி வந்திருக்கேன். உறக்கமாக அதிகரித்து சோம்பேறி ஆகவும் வேண்டாம், இரக்கம் அதிகமுள்ள பிள்ளையாக நீ ஏமாளி ஆகவும் வேண்டாம். சுறுசுறுப்பாரு, ஆனால் எதை செய்யணும், ஏன் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதுல தெளிவாக புத்திசாலித்தனமாக உன் வாழ்க்கை நீ வாழ தயாராகு. மனித வாழ்க்கைங்கிறதே அனுபவங்கள் நிறைந்த கூடாரம்தான். உனக்கு கிடைக்கிற நிறைய அனுபவங்களை வச்சு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற சரியான புரிதலை உனக்குள்ள உருவாக்கிக்கும். வாழ்க்கைனா நல்லது கெட்டதுன்னு எல்லா அனுபவங்களும் உனக்கு கிடைச்சேதான் தீரும். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷத்தை அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணா போயிடும். சந்தோஷத்தை நல்லா அனுபவிச்சு வாழ்க்கை நிம்மதியாக வாழ தயாராக இரு. உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. பொறுப்பாக இருக்கிறத விட பொறுமையாக இருக்கிறது தான் உனக்கான நல்லதாக இருக்கும். பொறுப்புங்கிறது மனுஷனுக்கு அவசியம். ஆனால் அதே நேரத்தில் உன் காரியங்களை நீ பொறுமையாகவும் கூட செய்ய கற்றுக்கணும் என் செல்லமே. நீ எந்த விஷயத்தில் நம்பிக்கை வைக்கிறியோ, எதையெல்லாம் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறியோ அந்த விஷயத்தில் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாக்குவேன். எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக சிறப்பாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்படாத. 1000 தடுமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரலாம், 1000 ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வரலாம். எத்தனை ஏமாற்றங்களும் தடுமாற்றங்களும் எது வந்தாலும் நீ மன உறுதியோடு இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ தோற்று போக மாட்ட. இந்த அப்பன் முருகனின் துணையோடு வாழும் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தோற்று போகவோ துவண்டு போகவோ தடம் மாறவோ தடுமாறவோ நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. எல்லா இடங்களிலும் நல்லதையும் உண்மையையும் பேசிதான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. சில இடங்கள்ல அது நல்லது தான், அது உண்மைதான்னு தெரிஞ்சாலும் பேசாமல் இருந்தினா அது உனக்கு நல்லது. எல்லாரையும் நேசி, ஆனால் எல்லா இடத்திலும் நீ பேச வேண்டாம், யாரையும் முழுசாக நம்பவும் வேண்டாம் என் செல்லமே. இன்பமோ துன்பமோ எல்லா இடங்களிலும் நீ அமைதியாக இருக்க பழகு. இன்பம் வரும்போது ரொம்ப சத்தம் போட்டு சந்தோஷமாக சிரித்து ஆடி பாடி கொண்டாடவும் வேணாம். துன்பம் வரும்போது சோகத்தால் சோர்ந்து போய் மூளையில் முடங்கி போகவும் வேண்டாம். இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் வாழ்க்கையை அமைதியாக சமாளிச்சுக்கிட்டு வாழ பழகு. அமைதி ஒன்றுதான் எப்போதும் உன்னை பாதுகாக்கும் ஆயுதம்ன்றது உனக்கு தெரியட்டும். ஆரோக்கியம்ங்கிறது இறைவன் கொடுத்த விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை உனக்கு கொடுத்துருக்கேன்ற சந்தோஷத்தோட வாழ்க்கையை நிறைவாக நினச்சி வாழ பழகு. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் உறவுகளையும் நீ ஒருபோதும் எதுக்காகவும் எதிர்பார்த்து நம்பி கிடக்காதே. ஏன்னா நீ உதவிக்காக ஒருத்தரை கேட்டு போகும்போது தேடி போகும்போது ஒருத்தர் உனக்காக வந்து உதவி செய்வாங்கன்னு நினைக்கும்போது அவங்க உன்னை விட்டுட்டு உதவி செய்யாமல் ஓடி போகிறவங்களா தான் இருப்பாங்க. எல்லா கஷ்டங்களையும் நீ தனியாளாக சமாளிக்க முடியும்னு நம்பு. உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன்னு நம்பு. உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் உனக்கு ஒளிகாட்டியாகவும் நானே இருப்பேனே தவிர எந்த மனுஷன் எப்போ உன் வாழ்க்கையை விட்டு எப்படி போவான்னு சொல்ல முடியாது என் செல்லமே. கண்டிப்பா உனக்கு தேவையான உதவியை நான் செஞ்சு கொடுப்பேன். நீ எதிர்பார்க்குற விஷயத்தை நீ எதிர்பார்க்காத திசையிலிருந்து நான் காட்டும் நபரின் மூலமாக உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுசரித்து வாழக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. எந்த ஒரு மனிதன் எல்லா இடத்துலையும் எப்போதும் ஒரே மாதிரியே நடந்துக்காம சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல வாழ கற்றுக்கிறானோ அவன்தான் புத்திசாலியாக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். நீ எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லா இடத்துலையும் உன் உண்மையும் நேர்மையும் வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. சில இடங்களில் அமைதியாக இருக்க பழகிக்கோ. இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல நீ சமாளித்து வாழும்போது தான் அது உனக்கு வெற்றிகரமான மனம் தெளிவான அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன பேசுவாங்களோ, நம்மளை ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களோ நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத. ஏன்னா அடுத்தவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஒன்றும் அவர்களுக்கு வேலை கிடையாது என் செல்லமே. உன் வேலையை நீ சரியாக செய், உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துட்டு போ. அடுத்தவன் உன்னை பற்றி தப்பாகவே நினச்சாலும் கூட அதுக்காகலாம் நீ கவலைப்படாத. உன் திறமையை நீ நம்பும் போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடும் திறமையோடும் நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன். கவலைப்படுறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் கூட நீ அதை நினச்சி பார்க்காத. எந்த விஷயம் உனக்கு கவலையை கொடுக்குதோ அதை மறந்து கடந்து வர பழகு. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு கவலை தருவதாக இருந்தாலும் கூட அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். எல்லாமே கடந்து போகும், எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையை மட்டும் நீ எப்போதும் உனக்குள்ள உன் கூடவே வச்சுக்கோ. வாழ்க்கையை எப்போதும் யார் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. ஆனால் வாழ்க்கையை பற்றி அதுவே சொல்லி கொடுக்கும்போது உனக்கு தெளிவாக புரிய வரும். என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் நீ தனியாக சமாளிக்க தயாராக இரு. ஏன்னா நீ கஷ்டப்படும் போது யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீனா சில பேர் திடீர்னு உதவி செய்வாங்க, சில பேர் திடீர்னு உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைனா மட்டும்தான் ஓடி வரக்கூடிய உலகம் இது. தேவை இல்லாட்டி உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க என் செல்லமே. அதனால தான் நீ யாரையும் எதிர்பார்க்காம உனக்கான விஷயங்களை நீ மட்டும் தனியாகவே சரியாக முயற்சி செய்ய பழகுன்னு சொல்கிறேன். தந்தை சம்பாதிக்கும் போது அதை செலவு செய்வதில் பிள்ளைகளுக்கு இருக்கும் ஆனந்தம் தான் சம்பாதிக்கும் போது செலவு செய்வதில் வர்றதே கிடையாது. ஏன்னா யாரோ சம்பாதிச்சாங்க கஷ்டப்பட்டாங்கன்ற நினப்பில் தான்
பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசில் சந்தோஷமாக செலவு செய்கிறாங்க. ஆனால் பெருசாகி வளர்ந்து சம்பாதிக்கும் போது பொறுப்பும் பாரமும் தலைக்கு மேலே வரும்போது ஒவ்வொரு காசையும் பார்த்து பார்த்து செலவு செய்கிற பிள்ளைகளை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன்.